சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா வந்து வரும் தந்திடுவாள் எங்கள் குல தெய்வமம்மா. தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி. ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தில் மலைமகளே துணை நீயே மகமாயி தாயே கருமாரி. கிராமத்தை கட்டிக்காரக்கூடிய கிராம தேவதையாக முத்துமாரி கருமாரி உமாமகேஸ்வரி ரேணுகம்பா தாயே, இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த ஆண்டு உனக்கு கொடுத்த அனைத்து ஊதியம் ஏறுவதானா? இதுல ஏதாவது குத்தமுறை இருந்தா எங்களுக்கு சொன்னா தானே தெரியும். பூஜை அனைத்து ஏறுவதானே? எந்த ஒரு குறையிலடா, எந்த ஒரு குறைபாடு இல்லையே. உன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? இருந்தாலும் இந்த கிராமத்து மக்களையும் உங்களோட இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் நோய் நொடி இல்லாம எப்பொழுது நானே உடனே கட்டி காப்பாற்று உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். நாடி வர மக்களுக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாத அம்மா, இந்த கிராமத்தில் வாழும் ரேணுகம்மா தாயி என்னுடைய கணவர் பிரிஞ்சு வெகு நாளாகி விட்டது. கணவர் என்னோட சேர்த்து வையுமா, அது போதும்மா. கணவன் ஆகட்டம்மா, நீங்க சென்று வாங்கம்மா. வீட்டை வாசல சுத்தம் பண்ணி பெருகி வாங்கி போய் குப்பையை ஓடிவிட்டா வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி வெளியே விடுவான். இப்ப மக அப்படி குதி கொண்டுக்கிறாங்க உள்ள. என்ன பண்ணன்றா முடிஞ்சு பாடி வாங்க உட்காரமா. நீங்க ஊராரமா மொத்தவாறு கவுறா தாரி அல்பம் தவாறு கவுறா தவாறு தூக்குறா குடிக்கிறான். ஏமா நீ கால தூக்குமா கேக்குற ஆமா வாமா நீ உட்காருமா. ஏய் வர பக்கத்துல உள்ள உட்காருங்க.
கொடுக்குறேன். நீ கேட்டு வசதியில் உட்காந்து கிராய்க்கு வந்து கூட்டிட்டு வா அத்தனை மணிக்கு சரியா? பஞ்சா என்னுடைய கணவர் இருக்கிற ஒரு தெரியும் சொன்னல அவர் எங்கடா இருக்கிறாரு என்னது இது வீடா வாசனா குப்பை குளமா இருக்கு அவர் அரண்மனை எவ்வளவு வசதியா வாழ்ந்தவர் பஞ்சு மெட்டல் உழவர் பஞ்சா அதனால அவர் இங்க இருக்கிறதுக்கு அவரை தலை எடுத்தேன்டா நீ யாரு நீ அப்பாயின்மெண்ட் புதுசா நிறைய சாப்பாடு போடுறாங்க வேலை வேலைக்கு டீ கொடுக்குறாங்க அப்புறம் என்னடா அவங்க போய் நான் 1100 வந்துக்கிறேன் அது என்ன அடையாளமா கிடாய்க்கு வந்துக்குதா ஏன்டா ஆம்பளை ஒரு பொம்பளை வந்துக்கிறானா 2 பேர் வந்துக்கிறாங்களா நான் பார்த்துட்டு வரேன் ஒரு பக்கமா ஏடி வந்த அக்கா என்னுடைய கணவர் முகத்தை மட்டும் காட்டு அது போதும் எனக்கு ஏன்டா இந்த தேவடி அவளை கோயில்பட வந்த வர ஆம்பளை கேட்கறாரு ஆமா எதுக்கு அதை கூட வச்சிருக்கேன் எவ்வளவோ சாதிக்கணும் அவரை வச்சுக்கிறேன் போக முடியாது போக முடியாது அது மொத்தமா அப்படி போடு கையில முடிஞ்சு உலக தாடுங்க திருவாரூர்
ஏய் எங்க போற போலியாச்சே நீதான் கேளு. எப்படி போற எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். எங்க உட்காந்து உங்க மக்களுக்கா வச்சுக்கினேன் உட்காந்துங்களா எங்க சித்தி எங்க பெரியம்மா. ஆமா எங்க நான் கூட அக்கா பண்ண அக்கா தங்கச்சிங்க அம்மாங்க. போயிட்டு வச்சுக்கோ ஒரு வாரம் உட்காந்து சுவாத்த போடுவாளுங்க ஏன் போட மாட்டாங்க தான். அதுலயும் புல்லட் வச்சு தான் வச்சு போடுவாங்க. நீ வந்தா ஒரு வாரம் இல்ல ஒரு வருஷம் உட்கார வச்சு போடுவோம் உன்னை. அப்படின்னா ஏன் ஏன்னா அப்படியே கொண்ட பொண்ணு நீ நல்ல பொண்ணு. அம்மால பள்ளத்தெருவில் அடி அடி பரோடமா கோயில் தாண்டி போகணும். இந்த மாரி இறங்கி போகலன்ற இறங்கு. பஜார் மாதிரி போன மாதிரி போறா பாரியா. పక్కన చేస్తాం ఫిర్యాదు అయ్యమ్మ కూర్చొని ஊர் சுடுகாடு எங்க இருக்காது. சப்போர்ட் வரலாமா போத ஊரு தேவடியா நீ தேவடியான்னு ஊருக்கே தெரியும். தெரியுமா என்ன டோக்கன் வாங்கி கொடுக்குறியா டோக்கன் வாங்கி கொடுக்குறியா ஏய் உங்களுக்கெல்லாம் வயசு பத்தாது வீட்டுக்கு போயிட்டு அப்பா வர சொல்லுவோம். போக முடியாது முடியாது. வரதுக்கு வீடு தேடி வந்தாங்க. வந்துங்களை வாங்க உட்கார வச்சுட்டு நீ என்ன சாப்பிடு ஏன் சாப்பிட்டா கேட்டுங்க. அவர் என்ன பார்த்து கேட்கிறாரு நீ என்ன சொல்லிட்டு நான் என்ன கேட்கிறேன் கேட்கிற கேள்வி அடிச்சோம். சத்தியமான மாரியத்தவங்களை சத்தியமா நான் வாய்க்காந்து ஒரு வார்த்தை பேசுறேன். யாரால பாருங்க மாமா மாமா நீங்க வந்தா உங்களை தான் தேடி வந்த மாமா வாங்க போலாம் மாமா. என்ன பார்க்க வந்தா அவளே அடிச்சா அவ பேசிக்க போனீங்க யாரு அந்த தேவடியா பேச்சுக்கு யாருக்கு வந்து தேவடியா
என்ன பார்த்தா தேவையான கேட்கற உங்க ஆள் யாரப்போ நீ நல்லா தேடி பாரு மச்சான தேடுவோ உங்க தேடுப்போ வழியில ஓடிக்கோ என்ன பார்த்து தேவையான கேட்கற மூணாங்களை ஆடி எனக்கு எப்படி தேவையான கேட்டா இது மேல இருக்க மாட்டேன் இருமா அந்த ஆளுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த தேவடா ஒன்னா நீ அங்கே வந்துக்கோ இந்த தேவடா ஒன்னா நீ இறங்கிவோ இந்த ரெண்டு தேவடியால போய்ங்க இந்த கம்மியாடி இந்த கேள்வி அந்த கம்பெனி ஒழுங்கா நான் பேசலடா அவரை பார்த்து தேவடியா தேவடியா ஏய் தேவடியா நீ ஏடி தேவடியா நான் பத்தினி தேவடியா பைக் ரெடி ஆச்சு ஹலோ ஹலோ நான் தெய்வம் எழுப்பிச்சு போதுற பாய் எவ்வளவு வாய்ந்தாலும் அவன் நல்லா இருப்பானா காது கை முட்டி தெரிஞ்சு அங்கே வாழ்றாங்களா சூரியன் வந்து அவன் சூத்தல குத்துற மாதிரி என்ன நிலவரமோ எனக்கு இதை பார்த்தா தேவையான கேட்டா பாருங்க என்னடி இவ்வளவு கொடுமை செய்யறான் யாரும் தேவையான பண்ணுது என்ன அடிச்சவன் சும்மா விடவே கூடாது அவளை ஓட ஓடி அடிக்க உட்காந்து வேடிக்கை பாருங்க அதான் பார்த்தேன் என் பத்தி நான் பாத்துக்கிறேன் நீ ரெஸ்ட் எடு ஆமா பச்சை தண்ணி கொடுக்கவே கூடாது அவளுக்கு நான் ஏன் குடிக்கிறேன் அவளுக்கு உயிரோடு சாப்பிட சிரமம் கீழே கொட்டிட்டா அவன் பைபாஸ்ல பிரியா குடிக்காத ரேணுகம்மா தாயே நாடகம் ஆயிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போவாங்களா போற வெளியில கை கால் உடஞ்சி அப்படியே மாறி போவாங்களா இவங்களே சூத்த புண்ணாக்கிறாரு நம்ம சாப்பாடு மாத்தி காட்டுவோம் என்ன சொல்லி
ஏய் ஏதோ சொல்லியா சொல்லு மரியாதை கேட்கவே இல்லையே. சொல்லுடி அரண்மனை எவ்வளவு தூரம் இது அங்கிருந்து இங்க வரலாமா நீ ஏய் ஒரு கணவன் எப்போது வருவான் வந்தாடி வழிவிதி விழிவாக்கி கொண்டாடி அது விட்டு ஆண்டவர் எங்க மேல தேர்ந்து வரீங்க எவ்வளவு வருங்க பாப்பா அவங்க ஒப்ப செஞ்சடா பிரத்தான தெரியலப்பா இந்த சனி ஏதாடி கட்டிட்டா இவன் நிமிந்து பாக்குறாங்க ஏய் மறுபடியும் போய் மாமா நீங்க வரலாம் செத்து போடு செத்து போ ஏரியா குழம்பு குட்டியை மீதியா செத்து போடு இந்த செத்து முடிஞ்சு பிடிக்கும் தானே நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் என் சந்தோஷம் கெடுக்க வந்து தேவையா வரலாமாங்க தேவடியா பாதி தேவையா சந்தியா எதை எங்கேயாச்சும் ஏரிய குளம் குட்டியும் சேர்த்து போ என் முகத்திலே என்ன இது அர்ஜுன கைஜாடி கச்சது இதுவரை அவர் காணவில்லையே அவர் எப்போது வருவார் அவர் வரமாட்டார் ஒளிமை என் பெயர் தான் முரளி. நைஸ் ஆமா, உன் பெயர் என்ன? மிஸ் மீனா. அடடடடடா.
மிஸ் கிஸ் மீரா சொல்லும்போது எங்கெல்லாம் அப்படியே குளிச்சா இருக்கிறது. அப்படியா? ஆமா. என்ன விஷயம் மேல பார்க்க வந்திருக்கீங்க? வாங்க. ஆமா என் மச்சான் வந்து சங்கரே உனக்கு என்னதான் கொடுத்தான்? எனக்கு வேக பைத்தா வெறுவா போகுது. முருங்கமரி உள்ள பெருசு வெட்டி அடுப்புல வைக்கிறாங்க. கிடையாது. அதுக்கு சம்பந்தாங்க அவன். அப்படியா? அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமா கிடையவே எதுவுமே கிடையாது. கிடையாது. சரி சரி அப்படி என்றால் அந்த குடும்பத்தை சீரழிக்க வேண்டும் என்றால் நான் சொல்றது போல செய்து முடிக்க வேண்டும். என்னங்க அது என்கிட்ட சொல்லுங்க. அது எப்படி கச்சிதமா செய்து முடிக்கிற மட்டும் பாருங்க. அப்படியா? ஆமாங்க. அருகில் வாங்க. எனக்கு இதுதானுங்க மாவது ஒரு பெண்ணால் அறிவது ஒரு பெண்ணால் சாவது ஒரு பெண்ணால் சகலமே எண்ணால் ஒரு பெண் நினைத்தால் வீணையை மீட்க விசத்தையும் கலக்கலாம். எனக்கு நீங்க புள்ளி மட்டும் வச்சு விடுங்க. அதுல நான் 50 கொழுமை போட்டு காமிக்கிறேன். நீங்க கோடு மட்டும் போடுங்க. நீங்க படல பைபஸ்லோடே போடுறது. அப்படியா? சென்று போய் நான் பாத்துக்கிறேன். மீரா மீரா என்னது உங்களுக்கு நான் வேணுமா வேண்டாமா? ஏடி திடீர்னு ஒரு கேள்வி சொல்லுங்க. நீதாடி வேணும். வேணும் என் நாடுல உப்பு சட்டி வரவோட என் பேர் மூயில இருக்கு. அப்பதான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன். இல்லைன்னு வச்சுக்கோ என் கேட்டு நல்லா திண்டுக்கல் பூட்டு வாங்கி கூட்டிட்டு நான் போயிட்டே இருப்பேன். யாரு கேக்குறமா? ஆமா. அறுவை செய்தி போட போறா? என் நாட்டின் பேர் எழுதி கொடுத்தாள். என் நாட்டுக்கு மன்னன் நீங்க. நான் மகாராணி. இருவ சந்தோஷமே நாட்டாளி. ஓ இவ்வளவுதானே? இந்த நாட்டுக்கு மகாராணி என்ற ஆசை உனக்கு வந்துச்சு. இவ்வளவுதானே? இந்த நாடு உங்ககிட்ட இருந்தானே என்கிட்ட இருந்தானே ஏற்பாடு பண்ணி இது போய் எழுதி தர்றேன். நீங்க அவருக்கு பஞ்சா அப்படியா? சரி அவர் சொல்லுவாரு கொஞ்சம் தனித்தனியா புள்ளி வருமா எழுதணும். டேபிளா இருப்பது ஒன்று எங்க அம்மாக்கார போட்டுக்கிறாரு. ஏடா குடி சொல்ற? நான் யாரு நாட்ட மகாராணி? நான் குடியணுமா? எப்போ ராணி எழுதுனா ராணி இல்லனா வெறும் கோணி பொனி குடி. உனக்கு ஆசை வேணும். செல்லக்குட்டி வாடி சங்கம் கூப்பிட்டேமா? ஒரு நாள் அவன் என்னென்ன சொல்றான் அனுப்பி செய்து முடி. தனியா ஒரு நாளைக்கு நான் கவனிக்கிறேன். சரிம்மா என்னமா செய்யணும்? இல்லடா ரொம்ப ஜாலியா இருக்கிற. ஆமா ஜாலி பண்றடே. குடுத்து வச்சோட எல்லாத்துலயும். ஆமா அது மட்டும் கிடையாது. 9 இருக்கிறான் உனக்கு குரு. அம்மா இல்ல ஆமாண்டா. அப்படியே ஒரு தள்ளி உன பட்டுல. டேய் வேலை ஜாஸ்தி போவாத. ஆபத்துல போக முடியும். ஆஹா ஆமா அதுதான் அந்த குரு அங்க 9ஆல போனான். 9ல போனா அது எடடா பாரு. அப்ப சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு குரு இருக்குமா? நல்லா காமிடா. என்னது? பாட்டமா காமி. குனி சொல்றியா? அசகாடே கோணிக்கு போடுவான். என்னது? எய்க்கு. அவன் அசகாடா இருப்பான். எழுதி. சரி முதல்ல முருகன் சொல்லி தானே. டேய் பிள்ளையார் சொல்லி போடுறான். மாத்திட்டாங்க. நீதான் மாத்தி மாத்தி பேசுறீங்க. யமனே துணை. ஓ அண்டவா எடுக்கும் போதே அபசகுணமா ஏடா சொல்றதே உயில இருந்தாடே. அது அப்படி இல்லடா. சிவமே துணை. சரி இப்ப சொல்லு. சொல்டா. சக்கராபுரி நாடு இருக்கு. என்னடா? வரை கட்டமடா இங்கி ஆயி போச்சு. கட்டபல இங்கே ஆயி போச்சா? உயில எதுமடா? அவசரமாவே நடக்குது. உயில எதுமடா? கவலைப்படாத. அதான் நடக்கும் தெரிஞ்சலாம் ஒரு 3 பாட்டில் வச்சுக்கிறாங்க. 3 பாட்டா? எங்க வச்சிரா? வேலைகள் வச்சுக்கிறேன். என்னடா பாட்டுப்பா? பச்சைக்கு புளிக்கு சிவப்பு இஞ்சி. அப்படியா? நீங்க எக்கேச்சு வேணா தொட்டுக்கலாம். டேய் மெதுவா தொடு ஒளிஞ்சிரு போகுது. தொட்டுறது தெரியாதா? உடஞ்சாலும் பரவாயில்ல. மை கீழே ஊத்திட்டு போகுது. சக்கராபுரி நாடி சொக்கேசவருடைய மகன் சங்கராகினான். என்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் உப்பு சட்டு ஒருவோடு அடியில் கண்ட சொத்துக்கள் அத்தனையுமே வருகால மனைவி மீனாவுக்கே சொந்தம். ஆமா ஆமா என் மனைவி யார் மனைவியா? ஏழு பணி வைக்க முடியும். ராஜா ஒரு 10 பஸ் கூட இட்டா 7 டவுன் சரி இடுபொடிக்கு நாளைக்கு அப்படி தானே போறோம். கவனம் பண்ணு. மங்கனை இட்டு போயிட்டியா? ஒடிச்சு முட்டி எடுத்துட்டியா? வேற முட்டி வச்சுக்கோ. அடங்க மாட்டோம். எவ்வளவு வந்தாலும் 10 மாட்டோம். வெட்டிய மாட்டோம் இல்லைன்றோம் கேட்டேன். ராஜா நீ அமர்ந்து ராஜா சைன் பண்ணிட்டாரா? மோதிரம் பண்ணாரு. ஒரு 10 முக்கியமா சாட்சி கேட்டு வேணும். அது அந்த பொட்டை பையன் போடுவான். சாட்சி கேட்டு போறவன் நான் அவனை கேவலமா கருத போடுவான்.
போடுற கையெழுத்து. இதுல கையெழுத்து போட்டா எனக்கு கமிஷன் கொடுக்கணும். கமிஷன் வேணுமா? ஆமா. என்னடா வேணும் தங்கம்? உன் பேர்ல ஓட்டு மேல 2 கால் அடி நட்டு என் பேர்ல எழுதி. 8 10 ரூபாய் கொடுத்துரு. நீ கேட்கும்போது தான் கொடுத்துறோம். சரி. ஏகே டிகே டிகே ஓகே. ஓகே. டிக்கெட் போ. நீ போடுற கையெழுத்து. ஏய், என்னடி இப்படி பேசுற? ஒரு சாட்சி கேட்டு போடுறா மரியாதையா பேசுறீங்க. Shut up your mouth. கொட்டாப்புளி எடுத்துனா. சாட்சி போனா ஒரு மதிப்பு மரியாதை இல்ல. ஆட போறானா போட்டு. ஏய் இவனை கீழே போட்ட. என்ன பண்ண? ஏய் கையெழுத்து போட மாட்டியா? நிஜமா? சத்தியமா? சீமா நிஜமா போறேன். ஏய், என்னடா அப்படியே கவுந்து போதா? சரியா நான் போறது இருக்கட்டும். இந்த அந்த ஆயிரத்தி 100 ஆச்சு. ஏண்டா தொடுகோட்டை போய் பணம் திரும்பி வீட்டுக்கு வருமா? எங்கிட்ட கொடுத்த பணம் எப்படி வரும்? போர் கையெழுத்து. நீ உள்ள தலைமொழி. இவன் எங்க வச்சிருக்கான்? இதை கொண்டு போயிட்டு அரண்மனை அடிக்கல போட்டு அத்தா மீனாஸ், நான் ஒரு திருமணம் ஆமா ஆமா, இது வரைக்கும் திருமணம் உண்மைதான். திருமணம் இந்த உலகத்தில் யாருமே நடக்க கூடாது. ஆட்சியில் பண்ற எல்லாருமே. ஆமாங்க மாலை நாட்டு மக்கள் சொல்லிட்டு வந்துருக்காங்க. சொல்லிட்டு வரேன். எல்லாரும் கல்யாணத்துக்கு வர சொல்லு. ஏய் யார் யாவா? ஏய் மொத்தமா திருமணத்துக்கு வந்துருங்க. பட்டு படம் எடுத்து வச்சுக்கிறேன். மரியாதை தான் கூப்பிடுறேன் நீங்க. சரிங்க. வீட்டுக்கு கரெக்டா முன்ன பின்ன முதல்ல தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. வீட்டுக்கு காரி பண்ணி வருவீங்க. என்ன பண்ணி அணிவா கீழே வாங்கி கொடுத்துறாங்க. அக்கா தண்ணீரிலே முக காத்து நல்ல பன்னீரிலே நீராட்டு பூந்தோட்டமே சாமி சொன்னதையா உன்னாலாகுமையா உன்னை விட்டு நான் வாழ முடியாதையா தண்ணீரிலே காற்றும் ஆகாயமே தண்ணீரிலே நீராடும் என்னடா யார் என்னடா? ஏய், காரி மஞ்ச பையன் உனக்கு தான் கொடுத்தேன். என்னையா? என்னடி மரியாதை கொடு. யார் யாருக்கிட்ட திருமணம்? உனக்கு இருக்கா? டேய் ஒரு கண்ணடிச்ச முகத்தை பாத்துக்கிறியா? என்னடி இப்படி கேட்டுட்ட? கிட்டவா ஏய், என்னுடைய முகம் பார்க்கறத விட என்னுடைய முகம் தானே பார்க்கறது. நான் கண்ணாடி கட்டி தொங்க வச்சுக்கிறேன். என்னுடைய முகத்தை சைலண்ட். நல்லா இருந்தாங்களா? டேய் நீ யாரு? நீ மனவன கொம்புத்தேன்னு மலை மேல கொம்புத்தேன்னு மீறி ஆசைப்படலாமா? ஏய், என்னடி இப்படி பேசுற? ஏய் இதுவரை எதுக்கு உங்கள்கிட்ட ஆசையா பேசணும் பழகினேன். என் நாடு நகரம்ல என் பேர் உயிரை எழுதி கொடுக்கணும். அனைத்து எழுதி கொடுத்துட்டு இது மேல வேலை கிடையாது வந்து பார்த்து ஓடு. யாரு? ஏய், நீ நாட்டு இளவரசனே. எப்படா இப்பா கொஞ்சமே கையெழுத்து போட்டு அம்மா பேர் என்ன ஆச்சு? அடி பாவி. இந்த நாட்டுக்கே மகாராஜா ஆசையா தானே கையெழுத்த போட்டு கொடுத்தேன். இப்படி மாறும் நினைச்சு கொண்டு பார்க்கடி நாடு ஓடி. ஏய் உன்னை நல்லவன் தான் நான் காதலிச்சேன். ஆனா என்னை விட்டுட்டு உங்க அம்மா வந்தா பாரு அவ பின்னாடி குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி இன்னொரு பொண்ணுக்கு அது தாலி கண்டு பாரு ஒருத்த அவனுக்கு அன்னைக்கே வச்சு ஆப்பினான். நீங்க நான் அழகா இருக்கிற பின்னாடி வந்தேன். நாளைக்கு வேற ஒரு தரகா பின்னால போக மாட்டேன். அடி பாவி. அந்த தீங்கான வேலை செய்வேனா? அவ கைத்துல தாலி தாண்டி கட்டேன். சதா உனக்கு ஏக்கமா தான் ஏய் நீ எப்படியோ கூட பையன் எனக்கு தெரியாது. நீ யார் தெரியுமா? நீ வந்து பச்சோத்தி நேரத்துக்கு அது மாதிரி மாறி போவேன். நான் யார் தெரியுமா? மலருக்கு மலை தாவது பாரு வண்டி அது நான். உங்ககிட்ட படத்தை உங்ககிட்ட இருந்தேன். உங்ககிட்ட பழைய கட்சி மாறிட்டேன். கல்யாணம் பண்ணி நாட்டில் வாழவா
கேள்வி கேட்டு வாழ்க்கை வந்து உட்காந்துக்கிறேன் ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க உன்னை அப்படி கைக்கு மாறிய ரைட்டா கால்வன் ஓ கால்வன் போடுவேன் பொறுத்தியாச்சு போறானா வச்சுக்கிறேன் இயக்காட்டான் ஏற்கவில்லை வாடினே மறக்கவில்லை உன் நினைவெனக்கு மறக்கவில்லை இதயமதை கோவிலே என் தேவி என்ன கேட்கவில்லை உயிருள்ளவரை பாடிடுவே உன் நினைவெனக்கு மறக்கவில்லை உன் நினைவெனக்கு மறக்கவில்லை ஏற்கவில்லை உயிருள்ளவரை பாடிடுவே உன் நினைவெனக்கு மறக்கவில்லை உன் நினைவெனக்கு மறக்கவில்லை தேவனடி என நினைத்தேன் கவிதைகள் ஆயிரம் வடித்தேன் ராகத்திலானடி கொடுத்தேன் உன்னதனையை கேட்கின்ற போது நீ நான் சிரிப்பது வாழ்விலே நான் சிரிப்பது வாழ்விலே இதயமனை கோவிலே என் தேவி என்னை கேட்கவில்லை உயிருள்ளவரை பாடிடுவே உன் நினைவெனக்கு மறக்கவில்லை உன் நினைவெனக்கு மறக்கவில்லை இதயமதை கோவிலே என் தேவி என்னை கேட்கவில்லை உயிருள்ளவரை பாடிடுவே நீ போட்ட கியா நீ போட்ட எல்லாம் பிக்க போடா கேட்கறது பதில் சொல்லலாம் தேவடியா அந்த வந்தது போதும் நான் வாங்குற உதவி போதும் சாமி என்னன்னு கேட்டா தேவடியா தேவடியா சோறு வாங்கி துணியா நல்லா இருந்ததா அன்னைக்கு நல்லா தான் இருந்தேன் இடையில திடீர் மாற்று தேவடியா நீ சொத்துக்காக மாற்றி நான் எவ்வளோ சொல்லிக்கிறேன் இருந்தா எவ்வளவு கேட்கறா எனக்கு தேவை பணம் பணம் கொடுக்குறான்னு வச்சுக்கோ பெத்தாப்ப கூட பட்டுருவோம் நான் பலப்பட்டு தெரியாத போச்சு இல்லைன்னா உங்க அம்மா முகத்தை வச்சு அவனை காதலிச்சிருக்கியா யாரு முறைப்படி பார்ப்போம் முறையோட போவான் இவன் முறையா அடுத்த வேலை சொல்றான் முதல்ல கேட்டாங்க அதான் கதைக்கு முடியாது வாங்க என்ன கையா மாத்தி அதான் ஆள் என்ன போதும் அவன் வழி போச்சிருப்பான்
ஏய் யார் அவங்க கோயிலுக்குல அதுக்கு ஒண்ணு தெரியல வீடு இருக்குது அம்போ ஒண்ணு வீட்டுக்கு பாத்துக்கிறேன் ஒண்ணும் தெரியாது கம்பெனி கத்துக்கலாம் என்ன என்னடா நீ ரொம்ப யோகிக்குவேன் தர்ம கட்டாய் பேசாதே பேசக்கூடாது உங்களை எட்டி ஓடிக்கிற நீ நாடகம் முடிச்சியா பணம் பார்க்க போட்டு கல்பனா போற வேலையா உங்களை பஸ் ஆக்சிடென்ட் தடிச்சவடியா நீ சொல்றா கல்பனா பட்டு கல்பனா நீ எல்லாம் ஊர் என்ன சேர்த்தா இவன் ஆட்டால ஊர் கேட்டா தெரியாது அவனுக்கு அவன் தெரிஞ்ச கால கூப்பிட்டு நான் மூணு விட்டான் சரி வேற ஊர் தெரியாது வண்டி என்ன ஒரு ஆட்ட காலம் வண்டி அங்க போய் நிக்கிறாங்க போய் அங்க நிற்கான் நாங்கடா வந்துடும் ஊரு உள்ளோம் நம்மதான் பொறுப்பா போயிடணும் சொன்னாங்க போனாங்க பொறுப்பா கூட்டி போய் அப்படி கிடையாது தொப்பு கிடையாது சுத்தி கருப்பேன் ஜட்டாட்டம் ஏன்னா ஒரு 6 லட்சம் வாங்கிட்டு 6 லட்சம் வாங்கிட்டு உங்க ஆள் இங்க வீட்டுல ஆட்டா இன்னும் இது மாதிரி எந்த ஆள் இன்னும் ஒரு வாரம் இன்னும் ஒரு ஆணுவான் 50,000 வாங்கிட்டு நானும் ஜெயில ஆட்டு பார்த்தேன் எல்லாமே அதே மாதிரி இருக்கும் உட்காந்து பள்ளி கை கொடுப்பாங்க வைக்கிற கையாண்டான் கையில எந்த ஒரு விஷயமும் பிளான் பண்ணி செய்யணும் ஓகே புரியுதா சொல்றீங்க ஆட்டு பொறுக்கீங்க மென்டல் ஆகுறதுக்கு ஆப்பரிச்சாங்க நான் தான் யாரு பாத்து தான் தெரியுமா இதோட நாட்டு பக்கம் வரவே கூடாது தெரிந்தால் வீதி வச்சு பிச்சு எடுக்கணும் நாட்டு பக்கம் எங்க பாத்திரம் வச்சுக்கோ உங்க அத்தை எங்க பாக்கணும் பெட்ரோல் ஊற்றி வச்சிருவேன் நாட்டு மக்களே இவன் நல்லவன் அடிச்ச பாவ பருத பிச்சு யாருமே போடவே கூடாது அப்படி போன விருப்பம் தான் அம்மா ஏடிஎம்ல எடுத்து போடுங்க கார்டு எடுத்து வந்து உங்க வீட்டுக்காரங்க அவங்க தான் சொந்த எடுத்துட்டு வருவாங்க இப்போ எங்க தெரியுமா போக போறேன் ஹாங்காங் எப்படி போறேன் துவாரகானா மரத்தாயே அது ஏனுங்க பார்த்தா என்ன ஏனுங்க பார்த்தா எல்லாம் ஒண்ணுதா எத்தனை விதம் எத்தனை ரூபம் உள்ளேயோ தரக்கிறோம் நினைச்சேனே இவ்வளவு கொடும்படி என்னை பிரிவா வெளிநாடு பிளேன்ல போறான் அந்த பிளேனு பாதி வழி போகும்போது உங்க அம்மாவை மாத்தாட்டாம வச்சு செதிரிய நல்ல இடம் இருக்குது நாலு அடிக்கு கட்சி பேச சொன்ன மக்கள் பிச்சு எடு அது மட்டும் கிடையாது உன் மனைவி எங்க இருக்க தேடு ஓடு என்னை தேடி வரவே கூடாது என்னை பார்க்க வந்தேன்னு வச்சுக்கோ ஒருத்தவங்க ஒரே வச்சா வச்சுக்கணும் நான் இந்த ஜென்மத்துல மாதிரி பார்ப்போம் உனக்கு மட்டும் ரகசியம் இருவருக்கும் ஏற்று தந்த பந்தம் அல்லவா ஆடி ஆடியே நாட்டில் எப்படி போற கிண்டி ஏசுக்கு
ஏந்துடா போவேன். உடம்பு எங்க போற எங்க போற சாப்பாடு முன்னாடியே போறாங்க எல்லாம் சீக்கிரம் வந்துட்டாங்க இவனை பார்த்தா ஆளையே காணும் ஜம்முமா உன்னையே கட்சி நிறுத்தியை நீ காட்டான் நல்லவர் போல் நடித்து நாடு நகரம் அத்தனை எழுது வாங்கிக் கொண்டு ஆடி அவர்கள் அத்தனை பறித்துக் கொண்டு என் கருத்திலே ஓட்டு தந்து நாட்டை விட்டு நான் போக வேண்டுமா இறைவா? நாட்டு மக்களை கூட கேவலமாக நடிச்சேன் இந்த தேவடியாவை நம்பி நாட்டு மக்களை இந்நாட்டு இளவரசனார் இந்த ஓட்டை எடுத்துக்கொண்டு நாட்டு மக்களிடத்தில் பிச்சை கேட்டால் நாட்டு மக்கள் மதிப்பார்களா? என் அருமை மனைவி ஓடி வந்தால் கல்யாணி அத்தா இந்த தாட்சியை நம்பாதான் நாட்டுக்கு வாழ்க்கை போகலாம் என்று சொன்னாரு. என்னுடைய மனைவி நல்லவன் என்று நினைத்துக்கொண்டு பார்க்கவில்லையே, இவன் தானே நல்லவன் நினைத்து என்னுடைய மனைவி அடித்து துன்புறுத்தியை துரத்தி விட்டேனே. அவள் எங்க இருக்கிறாள்? என்னுடைய மனைவி தேடி செல்கிறேன் ஆண்டவா. கல்யாணி நீ எங்க இருக்கிறாய் கல்யாணி? நான் உள்ளதை சொல்லட்டுமா? ஊர் அறிய பாடட்டுமா?
நீங்கள் வாழ்வே வாழ்வில் இலக்கணமாக. நீ எங்க இருக்கிற கல்யாணி? உன்னை தேடி வருகிறேன். இந்த நிலைமையில இருக்க என்னை பார்த்து ஏற்றுக்கொள்வாயா இல்லை ஒதுக்கி தள்ளிடுவாயா? ஒன்றுமே புரியவில்லை கல்யாணி. உன்னை தேடி வருகிறேன் கல்யாணி. உன்னை தேடி வருகிறேன் கல்யாணி. மாமா கல்யாணி கல்யாணி என்னை மன்னித்தால் ஒரு வார்த்தை மாமா கல்யாணி. நீங்க எப்போது திரும்பி வந்துட்டீங்களோ அப்போதான் மன்னிச்சிட்டேன். இப்படி வார்த்தை கேட்காம அந்த தாசி மீனாவோட செய்யாத கொடுமைலாம் செஞ்சீங்க. வேண்டாம் மாமா, இதோட நம்ம ஒண்ணு சேர்ந்து நம்ம இருக்கலாம் மாமா. உண்மையாகவா? உண்மைதான் மாமா. அப்படியா? ஆமா மாமா. அது மட்டும் இல்ல மாமா, ஜீவா எப்போதும் அரண்மனை அழுது கொண்டே இருக்கிறா மாமா. உண்மையாகவா? ஜீவா பாத்தியா? பார்த்தேன் மாமா. தங்கச்சி நான் பார்க்கணும். சீக்கிரம் ஓடி வா. பூங்காற்றே ராசாக்கிட்டே என்னை கொண்டு போ. தனியா அவர் இல்லாம நெஞ்சம் வாடுதே. அவர் இல்லாம நெஞ்சம் வாடுதே. தனியா அவர் இல்லாம நெஞ்சம் வாடுதே. என்ன இது? அரண்மனை முழுவதும் ஜீவா தேடி கொண்டு வரேன். எங்க தான் போனான்னு தெரியல. ஜீவா நான் எடுத்தாலும் உன்னை போல மாமனை நான் பார்க்க முடியுமா? பூங்காற்றே ராசாக்கிட்டே என்னை கொண்டு போ. தனியா மாமா. ஆளுக்கு ஒரு திசையா தேடி வருகிறோம். என் அருமை தங்கச்சி பார்க்கவே முடியலையே. ஆமா, மாமா. என்ன சொல்- அது யாரும் அது ஒரு- ஒருவேளை தங்கச்சியா ஜீவாவா இருக்குமா? சரிங்க மாமா. குறுக்கு குறுக்கு வழியில போய் எல்லை காட்டி வீசு போரி எல்லை தாரனை பார்ப்பதில்லையே. ஒன்றா சேருவோம். பூங்காற்றே ராசாக்கிட்டே என்னை கொண்டு போ. தனியா அவர் இல்லாமே நெஞ்சம் வாடுதே. அவர் இல்லாமே நெஞ்சம் வாடுதே. ஆண்டவா, எனக்குன்னு யாரும் இல்லையா? எனக்குன்னு அதை பொழுது நான் மட்டும் தலைமையில் எதுக்கு வாழ வேண்டும்? அதோ தெரியும் மலைமையிலேயே நானே மாற்றிக்கொள்கிறேன். சாகப்படுறவனை நான் தான். என்னை மன்னித்தால் ஒரு வார்த்தை ஜீவா. அண்ணா, யாரை நான் யாரை மன்னிக்க வேண்டும்? மன்னிப்பின் கிட்ட அவங்களும் உயர்ந்தவர்கள் ஆவார்கள். ஜீவா, எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டிய நீ இப்போது கண்ணீர் கோலத்தோடு பார்க்கும்போது எப்பொழுது இனி முதல் கொண்டு நீ கண்கலங்கிடக் கூடாது. சிரித்த முகத்தோடு சின்ன தங்கம் செல்ல தங்கம் கண்ணு கல்லங்கி
அப்படியா? சீக்கிரம் ஓடி வாங்க. என்னங்க பெட்ட பெட்ட கொத்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். இத்தாலி நாட்டுக்கு போகலாம். அடா பாவி, உன்னால் கவியா வாக்கி அழிஞ்சு போச்சு. மன்னிக்கிறமா? உன்னெல்லாம் மன்னிப்பது நாளடா. மன்னிக்கிறமா உன்னெல்லாம்? அடா பாவி, உன்னுடைய வீட்டு உன்னுடைய ஆண்கள் காட்டிக்கணும். ஒரு பொம்பளை கண்ணை காட்டிட்டீங்க. ஆம்பளைடா நீ? ஆம்பளையா நீ? ஆம்பளைடா நீ? வாய் தரக்கவே கூடாது. நீதான் ஏன் இருந்தாலும் தரக்க அட பாவி, இருந்தா இனிமே கொண்டு வாட்டி வாட்டி கேட்பேன். மாமா, உன் கூட இருந்து உங்ககிட்ட நாடு நகரம் உப்பு சட்டி வரவோட கையெழுத்து போட்டு வாங்கின அந்த தேவடியா தாசியா கூட திருப்பி அவதான் தாசி ஒரு தேவடியா. அவன் எத்தனை கொடுமை செஞ்சான். தாலி கட்ட மனைவி ஒரு யாரு எதுக்கு அவளை கட்டி பிடிக்கிறியே? உண்மை உனக்கு அவளை வெட்டாண்டா போன ரெண்டு துண்டா. அவளை பார்த்த உடனே சந்திரமதி வாசல் ரூம் வாங்கிட்டேன். எனக்கு மாமா உனக்கு ஒரு மாலை காட்டி வைடியா வந்துச்சா வந்துச்சா வரலம்மா வரலம்மா
ஏய், வாய் மூடு. நான் கொண்டாடி சாப்பிடுறேன். நைட்லாம் தாராட்டியா டேய் எத்தனை பேர் உடம்ப பார்த்துருக்கு நீ அச்சு என்ன பண்ண எப்படியா உட்காந்து மனாதி மணலாம் அச்சு மறுபடியும் போயிட்டான் நீ அச்சு என்ன பண்ண போற முடியாது மாமா ஏன் ஓர கட்டிக்கிறீங்க பையா எல்லாம் போய் பூச்சி உட்காந்து பேசா கண்ணு தெரியுதா காதிச்ச கண்ணு தெரியுதா நீ நீ தரப்பாங்க ஒரு அடிக்க பாருங்க ஏய் ஒத்த உடம்புல விடுவோம் எழுது எழுது என்னங்க என்னங்க இது யாரு ஆவி ஆவியா? ஆ. ஏய், ஆவி ஐயோ நாயி ஐயோ பேயி அது ஒரு பாவி ஏய், அது யார் தெரியுமா? யாருங்க My sister. யாரு Sister. தங்கச்சியா? அண்ணா யார் அந்த ஆயா இந்த ஆயாவா? வாயில முட்டை போடாயா? அவங்களோட பேச்சு அவன் தான் நம்ம நாட்டில் எழுதி வருவாங்க கேப்பியா? அவளா அவனே நம்ம எப்படிங்களா போய் இவளா இவருக்கு நீ கவுந்து போட்ட என்ன போய் யாவுகிட்ட கவுத்தான போய் அண்ணா அனுப்புறோம் செத்து பண்ண பாம்பரிசு ஒண்ணுதான் அவளை கைதான் வலிக்கும் வலிக்கும் என்ன சேர்க்க சேர்த்துருங்க இதே மாதிரி நல்ல வேலை. கேட்க வேண்டியதெல்லாம் அதுவும் ஒரு இடம் இருக்குது உனக்கு. எங்க இடம் இருக்குது. பௌசியாவா ஒழுங்கா இன்னொரு இல்ல பெங்களூரா? டேய், ஒழுங்கா இருந்திருந்தா இன்னொரு நல்லா இருந்திருக்கு. நாடோடி நாயே பணத்துக்காக ஆசைப்பட்ட நாய் நீ ஏய் ஒழுங்கு கட்டு பையன் சொல்றா யாரையா? போய் கட்ட போய் வர பாரு ஏய், போய் கட்ட போனே நீ தான் என்ன போய் சொல்றீங்க? நல்லவ வாய நாட்டுக்கு அடங்குதுன்னு சொன்னடியா? எப்ப சொன்னீங்க? இந்த நாடோடி காது கேட்கல மாமா, நீ. டேய், டேய், அப்பா அட பாவி தடிக்கார பாவி நல்லா பேராணி யாரு? நான் நல்லா தான் இருப்பேன், நீ நல்லா இருக்க மாட்டேன். நாட்டு மக்களே நான் சாவரி யாரும் வருத்தப்படாதீங்க மறுபடியும் எடுத்தாவது இந்த மூச்சு பக்கம் வந்து போற எல்லாரும் போயிட்டு வா. டாடா பாய் சாப்பாடு ஆக்கி கொடுக்குறீங்க தங்கச்சி, அது மட்டும் கிடையாது. சேதர் காப்பாத்திருக்கு தெரியுமா உனக்கு? அப்படியா? நீ ஆசைப்படி சேகர் மாமாவை திருமணம் செய்து Thank you.
ஏற்றுக்கொள்ளும் என்ற நாயகி காட்சி முடிவடைகிறது. எங்களுக்காக அமைதி காத்து அனைவருக்குமே மகிழ்ச்சி. மனமார்ந்த நன்றி. வணக்கம்.